Hi, hello guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் பிரியாணி நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து குக் பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் குக்கரில். அப்புறம் தேவையான மசாலா எல்லாம் கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாங்கெல்லாம் தேய்ச்சிலாம் பட்டை லவங்கம் எண்ணெய் காஞ்ச அப்புறம் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எண்ணெய் ஆயிட்டு காஞ்சி பிடிக்க போட்டுடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு மசாலா வரும். அதனால் நிறையா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன அப்புறம் கொஞ்சம் அப்படியே இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நாங்கள் ஹோம்மேடாக அரைச்சோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 1 கேஜி கறி 1 கேஜி அரிசினால நாங்கள் 2 ஸ்பூன் போடுறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு போடுற விஷம் நல்லா அடி பிடிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த வீடியோ எடுக்கிறது நான், இது பண்ணிங்கிறது எங்கள் அக்கா. ஓகே, தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளி கொஞ்சம் அப்படியே கிரேவி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, டர்மரிக் பவுடர், தனியா பவுடர், இப்போ பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே இப்போ பீஃப் போட்டுடலாம். பீஃப் அப்படியே நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு அப்புறம் போட்டுடலாம். அப்படியே நல்லா பீஃபில் மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இப்போயே தண்ணி ஊற்றுறது இருந்தால் கூட ஊற்றலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி சுஸ்தாச்சுன்னு சொல்லிட்டு ஓரஸ் ஜூஸ் குடிக்க போயிட்டேன் நானும் எங்கள் அக்காவும். அப்படியே நல்லா கொஞ்ச நேரம் விட்டு தயிரெல்லாம் ஊற்றி விட்டுடலாம். தயிர் நம்ம தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம், இல்லை நாங்கள் தயிர்லேயே வைக்குவோம். இப்போ மூடி விசில் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா குக்கர் அங்கே வச்சுட்டு தண்ணிங்க வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அது பாயில் ஆகுறது. இப்போயே நம்ம அரிசி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா குக்கர் இறக்கிட்டோம். நல்லா வந்துட்டுக்குது. ஒரு 4 to 5 விசில் விட்டோம். நல்லாவே வந்துட்டுக்குது. பார்த்திங்கன்னா அரிசியும் வெந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை வடிகட்டிடலாம். கொஞ்சம் பெரிய டெக்ஸ்டன்ல அதில் வடிகட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்துட்டு லாஸ்ட்டில் மேலே ஊற்றி விட்டுடலாம். ஏன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அப்புறம் ஃபஸ்ட்டு கீழே மசாலா போட்டு அது மேலே அப்படியே ரைஸ் கொட்டிடலாம். அந்த ரைஸ் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஈக்குவலாக. அதுக்கப்புறம் அது மேலே பார்த்திங்கன்னா மசாலா போட்டுடலாம் மறுபடியும். எங்கள் அக்கா தான் போட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ரெடியாக போயிட்டாங்க. நானே போட்டிருந்தேன், எங்கள் பெரியம்மா வீடியோ எடுத்திருந்தாங்க. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் கொட்டுறது நான் தான். ரைஸ் கொட்டி நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கினேன் நான். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்புறம் எங்கள் பெரியம்மா கலர் ஊற்றிட்டாங்க. கலர் ஊற்றிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சு ஆயிலோ அப்படியே ஊற்றி விட்டுடலாம் மேலே. இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு வடிகட்டின தண்ணியை மேலே வச்சு ஒரு 5 to 10 minutes தம்மு கொட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணுற எங்களுக்கே பசிச்சிச்சு. அப்படி உங்களுக்கு பசிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே தட்டில் போட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் சாப்பிட்டோம். தட்டில் போட்டு அப்படியே அந்த லைட்டாக அந்த பச்சடியை வச்சு சாப்பிட்டா பாருங்கள் டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் guys.